முன்னாடி நம்ம வந்து மயில் வந்து கையில எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. இப்ப இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்டட் டிசைன் வந்து மயிலே இப்படி குடுத்துட்டு, நெக் பேட்டர்ன் வந்து இப்படி குடுத்துருக்காங்க. இந்த நெக் பேட்டர்ன வந்து நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். சேம் தான், சேம் மெத்தட் தான். உங்களுக்கு ஏன் திரும்ப நான் அதே மெத்தட் 2வது டிசைன் போடுறேன்னா, ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு டைப்ல வரும்போது, நீங்க கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகலாம் எப்படி கட் பண்றதுன்னுட்டு. அதனால என்கிட்ட இதே மாதிரி பேட்டர்ன் வந்து கொஞ்சம் நிறையவே வந்துச்சு. ஸோ, அதனால உங்களுக்கு ஒரு 2 வீடியோ பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு கிளாரிஃபை ஆன பிறகு, அப்ப வேற டிசைன் வந்துச்சுன்னா நம்ம எப்படி கட் பண்றதுன்னு நீங்க திங்க் பண்ணுவீங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவும் பார்த்து கிளியர் பண்ணிக்கங்க. இந்த பீகாக் டிசைன் பார்த்தீங்கன்னா, இப்படி பார்த்தா மாதிரி ஒண்ணு இருக்கு, இப்படி பார்த்தா மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்ப நீங்க கை தைக்கும்போதும் இதே மாதிரி ஷேப்ல இப்படி பார்த்தும், இப்படி பார்த்து நீங்க கட் பண்ணி தைச்சீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். இதே போல தான் நீங்க ஒவ்வொரு டிசைன் பிரிண்டட்ல நீங்க வரும்போது, கை டிசைனையும் நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கணும். இந்த பேக் டிசைனையும் வந்து நீங்க பார்க்கணும். 2மே உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன ஷேப்ல உங்களுக்கு வந்து தைச்சா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்? இதெல்லாம் வந்து ஷேப் மாத்த முடியாது. இந்த ஷேப் தான் நீங்க கட் பண்ணி தைக்க முடியும். அப்படி இல்ல எனக்கு இந்த ஷேப் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு வந்து கொஞ்சம் மேல தான் ப்ளவுஸ் இருக்கு. எனக்கு இப்படியே தான் போடணும்னா, நீங்க வந்து இப்படி கட் பண்ண வேண்டிய வந்துச்சுன்னா, நீங்க ஈஸியா கட் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு இந்த ஷேப்ல வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும் தான் வந்து அதே லெவல்ல நீங்க கொஞ்சம் மாத்துறது வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அவ்வளோதானே தவிர, வேற ஒண்ணுமே கிடையாது. கிளியராவே உங்களுக்கு வந்துரும். இந்த இந்த டிசைன் மட்டும் நீங்க பார்த்துக்கங்க. பார்த்துட்டு எப்படி கட் பண்ணணுமோ கட் பண்ணுங்க. இத நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இந்த பேட்டர்ன்ல நமக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்த இந்த ப்ளவுஸ்க்கு குடுத்த அளவோட பார்த்தீங்கன்னா, இதுதான் வருது. சரி, நம்ம இதுவரைக்கும் கரெக்ட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஷோல்டர் லெவல்ல இந்த லெவல்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த டிசைன் மாடலே நீங்க எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோல்டர் லெவல் வந்து இப்படி வரும். கொஞ்சம் உள்ள போகும். அப்ப உள்ள போச்சுன்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கும்போது, ஷோல்டர் வந்து வழிய ஆரம்பிச்சுரும். அதாவது எனக்கு ஷோல்டர் வழியுது, எனக்கு ஸ்டிப்பா நிக்கல, எனக்கு கழண்டி வருது அப்படின்னா இதுதான். இந்த டிசைனுக்கு வந்து நீங்க இந்த டிசைனுக்கு ஏத்த மாரியே கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஷோல்டர் அளவு ரொம்பவே உள்ள போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன அளவு கரெக்ட்டா இருக்கோ அதே லெவலுக்கு எடுத்துட்டு வந்துட்டு, நமக்கு இந்த டிசைன் மெயினு. அப்ப இந்த டிசைனுக்கு கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு மேல அப்படியே கட் பண்ணியாச்சு. இப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொரு டிசைனுக்கும் கரெக்ட்டா பார்க்கணும். அப்படியே நீங்க பிரிண்டட் டிசைன் குடுத்துருக்காங்க, நான் இப்படியே கட் பண்ணிக்கிறேன்னு நீங்க ஈஸியா அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர்ல கண்டிப்பா வந்து ஃபிட்டா நிக்காது. கழண்டி வர ஆரம்பிக்கும். அதனால நம்ம ஷோல்டர் அளவு கரெக்ட்டா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் டிசைனுக்கு வரும்போது, அந்த டிசைன்ல இருந்து நமக்கு அவங்க லெவலுக்கு என்ன லெவலுக்கு வேணுமோ, அந்த லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் இத கட் பண்ணி காட்டுறேன். இப்ப இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கன்டினியூஸ் நான் கட் பண்ணிட்டேன். பேட்டர்ன் பாருங்க எப்படி தான் வருது. இந்த பேட்டர்ன் நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பேட்டர்ன் இப்படி வருது. இத தான் நாம ஸ்டிட்ச் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஆஸ் யூசுவல் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம தமிழ் வாசனை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.